ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கணிதன் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1ல் 15 பார்க்க போகிறாங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்மிலலாம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தாங்க இந்த மெத்தடு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா அதை என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம பசங்க வாங்கி அதை டீக்ரிப்ட் பண்ணால் அதுலேருந்து ஒரு மெசேஜ் கிடைக்கும். அது என்ன, அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். நம்ம ஒவ்வொன்றா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். மொத்தமாக சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கிறது 2x2 மேட்ரிக்ஸ். இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பிந்தைய பெருக்கல் அணி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பிந்தைய பெருக்கல்னா ஒன்றும் இல்லைங்க, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிந்தைய பெருக்கல் மட்டும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது கொடுத்துருக்கிறத ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 -1 -1 2 1 கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதான் சங்கேத மொழியாக்கம் செய்யப்பட்ட அணி. இது வந்து என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அதான் சங்கேத மொழியாக்கம்னா என்கிரிப்ட் பண்ணியிருக்கப்பட்ட அணின்னு அர்த்தம். அதை எழுதிக்கலாம். சங்கேதம் மொழியாக்க செய்யப்பட்ட அணி அப்படின்றத எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இது அப்படியே நம்ம ஃபார்முலாலே போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏன்றது ஒன்றும் இல்லைங்க, ரெண்டையுமே நம்ம 2x2 மேட்ரிக்ஸ்னால அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு -1, ஸோ -1, இங்கே ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னா -1 ப்ளஸ் ஆயிரும். 1 இன்ட்டு 2 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏக்கு அப்படியே நம்ம மூளை வட்டத்தை மாற்றி எழுதுகிற மாதிரி தான். இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது, இது ரெண்டே அப்படியே மாற்றி எழுத போகிறோம். இங்கே 1, இங்கே -1, இதுக்கு வந்து சிம்பிள் மட்டும் மாற்ற போகிறோம். ஸோ -1ன்றதுனால இங்கே +1 வரும், ப்ளஸ் எழுத தேவையில்லை. இங்கே +2ன்றதுனால -2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது, பெரிய குறியீடு 2னால 1 டிவைட் பை 1ன்னு வரும். அப்படியே இது மல்டிபிள் பண்ணிங்கனாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ நமக்கு ஏ இன்வர்ஸ் இங்கே இருக்க வேல்யூ மட்டும்தான் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 1 -2 -1. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதான் கொஸ்டினில் முதல் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிந்தைய பெருக்கல் அணி சங்கேத மொழியாக்க அணியை கொண்டு, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஏ இன்வர்ஸை தான், ஏ இன்வர்ஸை கொண்டு இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் தனித்தனியாக பெறப்பட்ட செய்தியை இந்த மேட்ரிக்ஸின் நேர்மாறு அணியை பிந்தைய பெருக்கல் சரியாக கொண்டு சங்கேத மொழிமாற்றம் செய்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம இந்த அணியை வச்சு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதையும் இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் வரும். அதுலேருந்து நம்ம மெசேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த -3 இதை மட்டும் எடுத்துக்கலாம். 2 -3 அதையும் இந்த ஏ இன்வர்ஸ் அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அதை மல்டிபிள் பண்ணணும். 1 1 -2 -1. இப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இது வந்து ரோ, இந்த ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 1, ஸோ 2ன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் வரும், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 இன்ட்டு 3 இங்கே 6ன்னு வரும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இன்ட்டு 2 2, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். 2 + 6ன்னு மட்டும் வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த செகண்டாக இருக்க காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். 1 இன்ட்டு 2 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 இன்ட்டு 3 3. இப்போ என்ன நம்பர் வரும் பார்த்தீங்கன்னா 2 + 6 8ன்னு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 + 3 இங்கே 5ன்னு கிடைக்கும். இது இந்த அணியை வச்சு மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டாக 20 இங்கே 4ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு இந்த ஏ இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத எழுதிக்கலாம். இங்கே 20 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏ இன்வர்ஸ் அப்படியே தான் எழுதிக்கோங்க. 1 1 -2 -1. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரோ இந்த ஃபஸ்ட்டு காலம் 1 இன்ட்டு 20 20, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ், 2 இன்ட்டு 4 8. அதே மாதிரி இந்த செகண்ட் ரோ பண்ணிங்கன்னா செகண்ட் காலத்தை 1 இன்ட்டு 20 20, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ், 1 இன்ட்டு 4 4. ஓகேங்களா? இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை ஸ்டார்ட் பண்ண என்ன வரும்? 20லேருந்து 8 போச்சுன்னா 12, இங்கே 20லேருந்து 4 போச்சுன்னா 16.
இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சங்கேத மொழி மாற்றம் செய்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுதான் சங்கேத மொழியாக்கம் செய்யப்பட்ட அணி. இது அங்கே அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சங்கேத மொழி மாற்றம் செய்யப்பட்ட அணி அப்படின்றத எடுத்து இந்த 2 ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 8, 5, 12, 16 இது நமக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வரை கண்டுபிடிச்சா இங்கே ஆங்கில எழுத்துக்கள் ஏ டு ஜெட்டு அப்படின்ற ஏ டு ஜெட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முறையே எண்கள். இப்போ ஏனா 1, பீனா 2, அதே மாதிரி ஜெட்டு வரைக்கும் 26 வரைக்கும் நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். அந்த காலி இடமா இருந்தால் அது 0ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நமக்கு 8, 5ன்னு கிடச்சிருக்கு, 12, 16 கிடச்சிருக்கு. இப்போ அதை வச்சு நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் எழுதிக்கலாம். அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஏ டு ஜெட், ஏலேருந்து இஜெட் வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அணி கிடச்சிருக்கு. 8, 5, 12, 16. இப்போ இங்கே 8, 5 இருக்கனால ஃபஸ்ட்டு 8வது நம்பர் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8வது நம்பர் ஹச். ஸோ ஹச்ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து 5ஆம் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈன்னு இருக்குது. ஸோ ஈன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 12 இருக்கனால 12வது நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லுன்னு வரும். ஸோ எல்லு. 16ஆம் நம்பர் பி. இங்கே என்ன வரும்? 1, 12, 3, 14, 16 பி. ஸோ பின்னு வரும். ஸோ அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க? டீக்ரூட் பண்ண என்ன வருது? ஹெல்ப் அப்படின்னு வருது. ஸோ நம்ம எழுதிக்கலாம் அனுப்பப்பட்ட சங்கேத செய்தி ஹெல்ப் ஆகும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லைங்க? கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.